பிரியமானவர்களே, ஆண்டவரை விசுவாசிப்பவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று வந்த சவுல், அவனின் வாழ்வு புதியதாக மாறி அவன் எதிர்த்த ஆண்டவர்க்கே தன்னை அர்ப்பணித்து ஊழியக்காரனாக மாறுகின்றதை நாம் காண்கின்றோம். எப்பேற்பட்ட மனிதனையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். ஆண்டவரை அறிவிக்கும் பவுல் என்று நாம் பார்க்கலாம். பவுல் மனம் மாறி தன்னை அர்ப்பணித்த பிறகு சற்று நாள் கழித்து ஊழியம் செய்வோம் என்றோ, இப்பொழுதே ஆரம்பித்தால் என்னை மக்கள் நம்புவார்களோ என்றெல்லாம் அவன் நினைக்காமல் உடனடியாக கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறிவித்ததை நாம் காண முடிகிறது. சில நேரங்களிலே நாமும் கூட ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்பதை உடனடியாக நாம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். காலம் தாழ்த்தினால் நமது வேகம் குறையும், நமது எண்ணங்கள் சிதறும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் பிறருக்கு உதவி செய்ய நினைக்கின்றவர்கள் கூட உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்று நாம் அறிய முடியும். தமஸ்குவிலுள்ள யூதர்கள் நம்மை ரட்சிக்க வந்த மேசியாவை தேவனுடைய குமாரன் என்று நம்பாமல் இருந்தனர். இன்னமும் அநேகர் நம்பாமல் இருக்கின்றதையும் நாம் அறிவோம். பவுலுடைய பிரசங்கத்தை கேட்ட மக்கள் அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். பவுலின் பழைய வாழ்வு மாறி புதிய வாழ்வை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட்டனர். யாரை துன்புறுத்தும்படி வந்தானோ அந்த மக்களில் ஒருவராக ஆகிவிட்டானே என்று ஆச்சரியப்பட்டதையும் நாம் காண முடிகிறது. அதிக தைரியமாக ஆண்டவரை குறித்து பவுல் பேசுகின்றதை நாம் காண்கின்றோம். யூதர்கள் இவன் அறிவிப்பை பார்த்து கலங்கினார்கள். தன்னுடன் இருந்தவர்களை பற்றி அவன் கவலைப்படவில்லை. அவர்களை தன்னை போல மாற வேண்டும் என்று இயேசுவின் வல்லமையை அங்கே கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய முன்னான வாழ்க்கையில் தன்னோடு இருந்தவர்களை பற்றி அவன் எந்த விதத்திலும் கவலைப்படாமல் அவர்களும் என்னை போல் மாற வேண்டும், ஆண்டவரை அறிய வேண்டும் என்று விரும்பினான் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, என்னுடன் இருப்பவர்கள், என்னை சுற்றிலும் உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள் என நினையாமல் ஆண்டவர் நம் வாழ்வின் மூலம் அவரை பிறருக்கு காண்பிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம். அன்புள்ள தகப்பனே, நான் உம்மை அறிந்து கொண்டதை பிறருக்கும் அறிவிக்க எனக்கு தைரியம் தாரும் ஆண்டவரே. ஆமேன்.